வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு கதை, அதன் மூலம் நல்ல கருத்துக்களை சொல்வது, அந்த நோக்கல். இப்போ ஒரு சின்ன கதை உங்களுக்கு, ஒரு சின்ன சம்பவம்னு கூட சொல்லலாம். ஒரு சிறுவன் வீட்டு தோட்டத்தை சுத்தம் செய்கிறேன் என்று அடர்ந்து கிடந்த புதர்களையும் செடிகளையும் வெட்டி சாய்த்து கொண்டிருந்தான். அப்படி அவன் வெட்டிய போது அவனுடைய தந்தை ஆசையாய் வளர்த்து கொண்டிருந்த செர்ரி செடியும் வெட்டப்பட்டு விட்டது. குடும்பத்தினர் எல்லோருக்கும் பயம். ஏனென்றால் அவனது தந்தை கோபக்காரர். அவர் ஆசையாய் வளர்த்த செடி வந்து பார்க்கும்போது இல்லைன்னா என்ன செய்வது என்று எல்லோரும் பயந்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் யார் என் செடியை வெட்டியது என்று தோட்டத்துக்கு சென்று வந்த தந்தை கோபமாக கேட்டார். நான் தான்ப்பா வெட்டினேன். தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது தவறுதலாக வெட்டிவிட்டேன் என்றான் சிறுவன். அடுத்த அடிதான் விழப்போகிறது என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி. அவர் ஒன்றும் செய்யவில்லை. இனிமேல் கவனமாக இரு என்று மட்டும் சொன்னார். ஏன் அடிக்கவில்லை? அதற்கு தந்தை சொன்ன பதில், தைரியமாக உண்மையை சொல்பவனை தண்டித்தால் அவன் வாழ்க்கை பொய்யாகிவிடும். அவனால் உண்மையாக வீரமாக வாழ முடியாது. அன்று உண்மை பேசிய சிறுவன் தான் பிற்காலத்தில் அமெரிக்காவில் முதல் ஜனாதிபதியாக உயர்ந்த ஜார்ஜ் வாஷிங்டன். அதனால் உண்மையை பேசுபவர்களுக்கு நாம் தண்டனை கொடுத்தோம் என்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பொய் பேசுபவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால் எப்போதும் உண்மையை பேசுபவர்கள் வாழ்க்கையில் உயர்வார்கள் என்பதுக்கும் இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு. ஜார்ஜ் வாஷிங்டன் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்கிறாரு. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறார். அதனால் உண்மையை பேச சொல்லிக் கொடுப்போம். வாழ்க வளமுடன்.